அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் வேலை செய்ய விருப்பம் இருக்குங்க. ஸ்க்ரீனு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காலிப்ரேஷன், அதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ காலிப்ரேஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாப் வாட்சாக இருக்கட்டும், உங்கள் மிஷினரிஸ் எவ்வளோ ரன்னிங் ஹவர்ஸ் போயிட்டுருக்கு, ஸ்டாப் வாட்ச் ஆகட்டும், உங்கள் அதாவது இந்த டேப் ஆகட்டும், உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற மீட்டர் காலிப்ரேஷன் மீட் ஆகட்டும், அப்புறம் ஆம்மீட்டர் ஆகட்டும், அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு இது ப்ரெஷர் கேஜி, இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் லெவலில் வச்சுருப்பீங்க, கம்பெனி லெவலில் சவுண்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு, தெர்மாகோபிள், இந்த ப்ரெஷர் கேஜி, இந்த மாதிரி இந்த பார்த்திங்கன்னா பிஹெச் மீட்ரு, டிடிஎஸ் மீட்ரு, இதெல்லாம் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுன்னு பார்த்துக்கணும்ல. நீங்கள் வச்சுக்கிற மீட்ரு வந்து எரராக கூட இருக்கலாம். அப்படி எரராக இருக்கிற மீட்டரை வச்சுட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷனில் ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கும். எங்கடா பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் மிஷினரியிலே தொலைவிட்டு இருப்பீங்க. நீங்கள் வச்சு செக் பண்ணுற மீட்டரை நீங்கள் ஒரு டைம்னா செக் பண்ணிங்கன்னா தான் அது அப்போ கரெக்டாக இருக்கும். அது செக் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது, அதுக்காண்டி சர்டிஃபிகேட்டுன்னு கம்பெனிலாம் நிறைய இருக்குது. அவங்க கம்பெனிஸ் நல்ல தரமான கம்பெனியா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்குன்னு வைங்களேன், இந்த ஸ்டாப் வாட்சை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புதுசு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது இல்லாமல் இன்னொன்று புதுசு வாங்கி அந்த புது ஸ்டாப் வாட்சை கொண்டு போய் நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த வாட்சுக்கும் அவங்ககிட்ட வச்சுக்கிற ஸ்டாண்டர்டு வாட்சுக்கும் எவ்வளோ, அதாவது வாட்ச் மட்டும் இல்லை, எந்த ப்ரெஷர் கேஜ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி, வெர்னியர் மீட்டர் ஆகட்டும், எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க ஸ்டாண்டர்டாக அவங்க சர்டிஃபிகேஷன் வச்சு, அதுக்குமே அந்த நீங்கள் கொடுத்த புது ஸ்டாப் வாட்சுக்கும் எவ்வளோ வேரியேஷன் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சர்டிஃபிகேட் படி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்கள் கம்பெனியில் இதே மாதிரி எந்த மீட்டர்ஸ் இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்தாலும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒன்று புதுசு வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த மீட்டரை வச்சு நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், இல்லை வீக்லி ஒன் டைமு, இந்த மாதிரி கம்பல்சரி வந்து நீங்கள் அவங்க கொடுத்த காலிப்ரேஷன் பண்ணி கொடுத்த ஸ்டாப் வாட்சோ இல்லை வெர்னியர் மீட்டரோ அதை வச்சு நீங்கள் வந்து வீக்லி ஒன் டைம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு இருக்கானாச்சும் பண்ணிக்கிங்க. இல்லை மந்த்லி ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எங்கே பிரச்சனை வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் வந்து 1 இயர்க்கு வரைக்கும் கம்பல்சரி வந்து என்னங்கன்னா நீங்கள் வந்து அந்த புதுசாக நீங்கள் வாங்கினீங்க இல்லைங்களா, அந்த ஸ்டாப் வாட்ச் அவங்ககிட்ட காலிப்ரேஷன் பண்ணது மறுபடியும் ஒருக்கா அவங்ககிட்ட கொடுத்து மறுபடியும் ஒருக்கா காலிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து அதோட வேலிடிட்டி மீட்டர் ஆகட்டும் எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் இயர்லி ஒன் டைம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் காலிப்ரேஷன் பண்ணி மறுபடியும் ஒருக்கா சர்டிஃபிகேஷன் வாங்கி கொண்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் அதை மந்த்லி ஒருக்கா 10 டேஸ் ஒருக்கா எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் காலிப்ரேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன் டைம்னாச்சும் பண்ணிக்கிங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ப்ராசஸில் எந்த ஒரு பிரச்சனை வருதுனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி இந்த டேப்பும் கூட ஒரே இதாக இருக்கும், பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஆனால் இந்த ப்ரெஷர் கேஜி, இந்த மீட்ரு முடிஞ்ச எலக்ட்ரிக்கல் மீட்ரு, இந்த ஆயிலில் உட்காந்து இந்த ப்ரெஷர் கேஜி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்டாப் வாட்ச்சு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எரர் வர வாய்ப்பு கூடிய இந்த பிஹெச் மீட்ரு, டிடிஎஸ் மீட்ரு இருக்குது, தெர்மோமீட்ரு இருக்குது, ப்ரெஷர் கேஜி இருக்குது, இந்த மாதிரி பாய்லரில் இருக்கிற ப்ரெஷர் கேஜி, இது மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா எரர்ஸ்லாம் வரும். 2 PSI 1 kg இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு மீட்டருக்கு தகுந்த மாதிரி எரரில் வரும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து காலிப்ரேஷன் ஒரு மெத்தட் கொண்டு வந்துருக்குறாங்க. நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. என்னமோ ப்ரொடக்ஷன்லேயே ப்ராப்ளம் வருது நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அது இல்லை, நீங்கள் செக் பண்ணுற மீட்டர்லேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ப்ரொடக்ஷனில் கரெக்டாக இருந்தாலும் இங்கே கரெக்டாக காட்டாது. அதனால் உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு பாதிப்பு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மீட்டர்ஸுமே நீங்கள் ஓட்டிருக்கிறத காலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் என்னென்னா SOP, நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் SOPன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இதை ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கோம்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வரும். நன்றி, வணக்கம்.